கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்குறேன். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஆண்டவரே சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவார். அது மகிமை உண்டாவதாக. அதாவது நாம் அதிக நேரம் ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய காரியங்களெல்லாம் நாம் அவர்கிட்ட சொல்கிறோம், அது சரியான காரியம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம சொல்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்கிறார். ஆனால் தேவன் சில நேரங்களிலே அவருடைய காரியங்களே அவர் நமக்கு சொல்லுவார். நாம் என்ன செய்யணும், நாம் எப்படி நடக்கணும், அவருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். பொதுவாகவே ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது, அதாவது ஜெபத்தில் நாம் என்ன முதல்ல கேட்கணும் அப்படின்னா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்குறேன், நான் கேட்குறேன் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். என்ன செய்யணுங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லுவார். உண்மையாகவே தேவன் உங்களோடு கூட பேசுவார், இடைப்படுவார். அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் நாட்களை ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்கள் ஆண்டவரே நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.